அக்கா இந்த வீடு கொடுக்கல. மொட்டை பாய் வெடியே செய் மரல பத்திரிக்கை வெட்டியா போயிடுச்சு. அப்ப போயிருவாங்க. வந்துட்டேன் மொட்டை பையன். இந்த கிளம்பிட்டால பொண்ணு வாக்கா. இது வரைக்கும் 2 லட்சம் பொண்ணு வந்துருமாண்டா. சலிக்க மாட்டேன்றானே. பெண்ணி என்னடா ஊரா ஒழுக்கமா ஒரு இல்லு போட்டுக்கிருக்கேன். ஏண்டா ஓ வீட்டுக்கு மட்டும் ஒரு தண்ணி இல்லடா. ஏட்டா பூட்டே 200 ரூபாய்க்கு வாங்கி போடுறப்ப இன்னும் மட்டும் என்னத்துக்கு கம்மியா போடனா இருக்குது. இதாண்டா வசதியான இல்லு. வேலையா படுறா என்ன ஓடி இந்த வட்டமும் உனக்கு பொண்ணு கிடைக்காது. கையோட பொண்ணை கூட்டுக்கு வந்துடுறா. கல்யாண கஞ்சியை குடிக்கிறதுக்காக ஒரு நாளாவது ஒழுங்கா பல்ல வளர்க்கடா. எப்படி நக்கல் பண்ணி தெரியாம பார்த்தா பவுரு ஆளும் பாரு வண்டி எனக்கா. அங்காளீஸ்வரி, சுந்தரவல்லி அம்மா, வடக்கு வாச்சி அம்மா, மந்தையம்மா, மாலையம்மா, தலையெடுக்கும் முதல கொலை கருப்பு, உச்சப்பட்டி கருப்பு, வாழை வைக்கும் வரச நாட்டு கருப்பு, கோட்டை கருப்பு, சங்கிலி கருப்பு, வாழையில சோலையில சாட்டை எடுத்து வேட்டைக்கு போற கண்கண்ட தெய்வமும் அந்த பட்டவரும் 21 ராசாக்களும் மருத மீனாட்சி ஆத்தாலும் அழகர் மலை கல்லனும் விளக்கையனும் கரமுருகனும் கருணை கண்ணு காட்டணும். பேய் மலை பெய்யணும், பெரு வெளிச்சு விளையணும், பட்டி பெருகணும், பால் பானம் பொங்கணும். குடிக்க உன்னைய மண்டைய உடைச்சு மாவிளக்கு வைக்கல இருறாங்களே குளிக்க தேவி என்ன அப்ப வேட்டிலையா ஓடுது. கரண்ட் பில்லு வரட்டும். ஆத்தாளுக்கு போட்ட நகையில ஒத்த பவுடு பிடிக்க முடியல. எம்புட்டு கரண்ட் எரிக்கிறீங்க. அவனே 3 பவுனை கேட்டுத்தான் 4 வருஷமா என்னை எங்கேயும் வீட்டுக்கு போயிருக்கேன். நீ என்னத்த அவன்கிட்ட இருந்து கொடுங்க. அவன் கேட்பேன்டி 8 முளை வேட்டியில கூட இன்னும் 2 முளை சேர்த்து வருமான்னு கேட்பேன். 2 இட்லிக்கு பிறந்தவய அவன் மட்டும் என் கண்ணுல சிக்கட்டும். ஐயம்பட்டி விளக்க மாத்தல ஈயம் காய்ச்சி, சடைச்சப்பட்டி விளக்க மாத்தல சாயம் காய்ச்சி, குப்பனை பட்டி விளக்க மாத்தல கொஞ்சம் கட்டி அடிச்சு போடுறேன். இவனுக்கு விடிவல்வுன்னு தான் கேடு. வேக்கம் கெட்டவய. ஏய் குளுக்க, இப்படி திங்கிறதுனாலதான் என்ன இதயத்துல ஈரல்ல குடலு குந்தானியிலண்டு எந்த அசமானமும் இல்லை. சக்கரை பிரஷர் எதுவும் கிடையாது. அம்புட்டு வலுவு. நாளைக்கு செத்தா கூட நானா போய் சுடுகாட்டில் படுத்துக்குவேன். எந்த நாயும் என்னைய தூக்கி போன வேணாம். என்னடா இது மண்டை? நெய்மர் அடியுமா? ஒழுக்கமா போய் முடிய வெட்டிரு. ஆத்தா வத்துச்சு கொண்டே வரேன். ஆத்தானா எங்களுக்கு என்ன பயமா? என்னடி குடிக்கிறவ? எல்லாம் மானம் கட்ட கஞ்சிதே. ஏய் சொகம்பட்டிக்காரி, வந்துட்டால இந்த மூதேவிக்கு விடிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு என்ன இளவு கூட்ட போறாளோ. இங்கிரு மூலிய பாவம் போல வச்சுக்கிறோம். சரியா? எங்கடி அந்த நாயி? காலையில வெளியே போனவரு இன்னும் வரலத்தா. அவன் வேட்டிய உருவிய அந்த நாய்க்கு புத்தி வரல. நாளைக்கு வட்டி காசு தரல. சீலைய உருவி சீரழிஞ்சு போய் நிப்பேன் நாய. ஒழுக்க மறந்துக்க. என்னடா கையில வட்டமா குர்ற இம்பட்டு காலில் இருந்துக்கிட்டு எம்புட்டு ரூபாய் வச்சிருக்க. மக வயசு இருக்க புளியை பிடிச்சிக்க சீலை உருவாங்கிறா. ஊர்ல நல்ல மனசுக்கெல்லாம் ஒரு சாவுறது, இந்த கிழவிக்கு ஒரு சாவ மாட்டேங்குது. வெக்கமா இல்ல இப்படி எல்லாம் பண்ணி திடுறதுக்கு? விடிஞ்சு எந்திரிச்சா
என்னைய வெண்ணி பானையில் முக்குறோம்னு இருக்கா. சோவா சிலுக்க கொஞ்சம் வயசுலயே கூப்பிட்டுக்கிட்டீங்க. பவுனித்தாய்க்கு மட்டும் என்ன 16 வயசா நடக்குது. நேற்று தான் ஜமஜாலாக்கும். எல்லாம் தானே உனக்கு தேங்காய் உடைக்கிறான். பவுனித்தாய் கழுவி உடைக்கிற தேங்காய் தண்ணி மட்டும் உனக்கு இன்னிக்குதோ? அமைப்பா ஒரு பீடம் கிடச்சிக்கிச்சு. சரக்கையும் சுட்டியும் போட்டு சாலியாக இருக்கீல்ல? அடியே உன் கையில் இருக்கிற அருவாளை பிடிங்கிட்டு போய் 5 வேலை வெட்டி புரிவேன். ஏய், வெப்பன்ஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்கல்ல? கருப்பிந்தான்னு கை நீட்டி விட்டு போயிடுவேன். உன்னைய பீடத்தோடு அப்படியே பேத்தெடுத்துக்கு போய் மதுரை ஜெயிலில் போட்டுருவாங்க. அங்கே உனக்கு சுருட்டு சாராயம் அந்த பகுமானம்லாம் கிடைக்காதுரே. ஒழுக்கமா என்ன இருந்தா இரு, இல்லைன்னா ஊரு கேரளாவுக்கு தானே ஓடி போயிரு. நாளைக்கு காலையில் நல்லா விடிய முன்ன நான் கேட்டதை நீ கொடுக்கல, விஷக்குட்டான்ற பேரை வச்சாங்கல்ல, அந்த பேரை மாத்தி சாய் குட்டேன்னு வச்சு சாய் பாபாவை கும்பிட போயிருவேன். டேய், ஆத்தா வரப்போ போதே ஒழுக்கமா டிவி அமர்த்திட்டு பள்ளியோடத்துக்கு ஓடிடு. ஆத்தா வந்துச்சு, கொண்டே வரும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஏத்தா, ஏத்தா, ஏ தோலு, ஆத்தா என்ன பண்ணுதுன்னு போய் பாடுறா. என்ன இன்னும் வரைக்கும் எந்திரிச்சு இருக்கு. 3 பதில் போட்டாங்க, அதுக்குள்ள நொயின்னு போ வர்றதுக்குள்ள ஜானை கொல்ல போகிறாங்க. என்னடா என்னடா ஆச்சு? கருப்பா, புசுக்குன்னு ரோசப்பட்ட ரவைத்தானப்பா கேட்டேன். இப்போ ஏதாச்சும் உனக்கு பண்ணணுமே. தேங்காய் குடுறா. நீ வேற தேங்காய் வாங்கி ஓடுறான். தேங்காய் பிடிக்கிறியா? பார்த்துக்கிறியா? ஏண்டா குளுக்க எப்படி சத்தம் வச்சு பாக்குற? மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீ இப்ப மாவு கட்டி பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த அக்காலாம் வட்டி வாசி கொடுத்தானப்பா அந்த கெதியில போச்சு. அதனாலப்பா தெய்வம் படுக்க போட்டிருக்கு. நீ எந்திரிக்க வாய்ப்பு இல்லை. ஏய், கிளவி செத்துருவாள்ல. என்னான்னு தெரியல. இவெல்லாம் எமனவே எட்டி உதச்சி விட்டு எரும மாட்டை பிடிச்சி எந்திரிச்சு நின்றுக்குருவா. இவெல்லாம் மயானத்துக்கு போய் எரிஞ்சு சாமலானதே நம்ம எதையும் சொல்ல முடியும். கருப்பா, இந்த தடவை நீ கைவிட்டுறாதப்பா. தன் நாட்டமா போட்ட நறுக்கடு கல்லடி சோனையில்லாம தானே கிடக்கா. ஏண்டிய கிளவி என்ன தடி கையை ஆட்டி சொல்லிக்கிருக்கா? என்ன திரி சொல்ல போறா? ஆர்ஆர்ட்ட எவ்வளோ காசு வாங்கணும்னு சொல்லி வசூல் பண்ண சொல்வாடி. அப்படி பார்த்தா இங்கே இருக்க எல்லாருமே காசு தானடி வாங்கியிருக்கான். என்னடி உன் கூட சேர்க்குற? நாளா வாங்கின காசை போன வாரமே கொடுத்துட்டேன்ல. கூசாம போய் பேசுகிறவர். நிதானமா பாருண்ணே. எப்படி போட்டோ கிரேடு பண்ணியிருக்கேன். பூவு பெல்ட்டு இதான் போட்டியா இருக்கானா அமைச்சிருப்புல. ஏய், ஏற்கனவே நீ கொட்டுக்கு வந்த போட்டாவெல்லாம் இடைக்கு போட்டு தாண்டா நீ உட்காந்துருக்க சேரையே வாங்கியிருக்கேன். அப்புறம் ஏன்டா வாரம் வாரம் புதுசாக போட்டாவா கொண்டுக்கு வந்து என்னை கொண்டுக்கு இருக்க? இது புதுசாக எடுத்ததே நல்லா இருக்கும். ஏய், அந்த காலத்தில் படித்தவனுக்கே பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்டா. 40 வயசுக்கு மேலே உனக்கெல்லாம் எந்த காட்டுக்குள்ளே போய் நான் பொண்ணை பிடிக்கிறது? ஏன்னா சத்தமாக பேசுகிற? இதுக்கு வேறு வழியே இல்லையா? ஏதாவது ஒரு வழியை சொல்லு. ஒன்று செய்தியா? தும்மக்குண்டு பக்கத்தில் 2 தடவை தீர்த்து விட்டு 3வது புருஷன் செத்த புள்ள ஒன்று இருக்குது. 1 2 3 நான் 4. ஏய், ஓ மோகர கட்டைக்கு 8 9 கிடைச்சாலே சந்தோஷப்படணும்டா. ஆனால் ஒரு கண்டிஷன்,
அந்த பிள்ளைக்கு நீ 12 பவன் நகை போட்டாத்தான் அந்த பிள்ளை உன்னைய கட்டிக்கிறோம். என்ன சொல்ற, பேசி முடிப்போமா? நாளைக்கே 12 விடணுமா? இங்கே 2 தானே இருக்கு. 10 எங்கே போகிறது? என்னப்பா விஷயம் தெரியுமா? காலட்டு பவுன் தாயே சா கிடக்கலாம். ஏய் என்ன சொல்ற? அதான் போய்க்கிருக்கேன். 4 8 முடிச்சு விடுறேன். போயிட்டு கிளை வீட்டை தானே வட்டிக்கு வாங்கலாம் அப்படி இருந்தேன். மயிலெண்ணையை தேப்பியோ மானெண்ணையை தேப்பியோ எப்படியாவது கிளவியை தவறி வாங்கி கொடு. இந்த நீளம் தேய்ச்ச என்ன தூக்கி உள்ள வச்சிருவாய்ப்பா. முன்னாடி வட்டிக்கு வாங்கி தந்துட்டு பாக்கசி போறதுக்கு மருந்து நிற்கிறாய் பாரு. வைத்திய மக்கள் கூட்டம் மட்டும் கிளைய கொண்டு வராங்க. பாப்பா உட்கார், உட்காருப்பா. ஏத்தா என்னைய தெரியுதா? பெண்ணி குக்க உசுலமாய பேர சொல்லு, என்ன செய்யுது? துப்பாக்கி 3 வத்தியா? ஓஹோ ஆமா அவனையுமா? அவனுதானே, சரி விடு. எல்லாம் தலை கீழே குனிச்சுங்கடி குண்டையும் பாக்குறியா? அவனுக்கு என்னமோ புரிஞ்சிருச்சுரியே. இப்போ என்னத்துக்கு எல்லாரும் இப்படி பாத்துக்கிறியா? என்னையா சொல்றது இந்த கிழவே? அது தெரியாம நாங்க நின்றுருக்கோம். அது தெரியுதானே உன்னை கூட்டு வந்திருக்கோம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மண்டே அடி போறப்பா. அதுதானே வைத்தியர் கூட்டு வந்திருக்கேன். செத்த நேரத்தில் வரல தட்டி பார்த்து பூராத்து சொல்லிடுவாப்ல. ஓ மாட்டுக்கு கோய்க்காம இரு. வைத்தியனா சோசியனாப்பா வரல தட்டிக்கிறியா? ஏய் என்னமோ சொல்றானப்பா. என்னடா உன் பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாம போற? சொல்றேன்டா. எதுக்கு என்ன ஊர் வாயில விழுந்த கிளவில அதை இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு போகணுன்னு இருக்கு. இன்னைக்கு நிறைய தாண்டாதான் 3 மைலுக்கு சொல்லி விட வேண்டியதான். சுடுதெல்லாம் காணப்படுறாங்க. ரொம்ப மெடுப்படாது. தாமியை கட்டிட்டு வா, எல்லாத்தையும் இருப்பேன். அடையாப்பா ரொம்ப தான் போய்க்கிருக்க. எப்படி நீ கட்டி வரையா? அன்னைக்கு மாட்ட முடிச்ச சத்தி நல்லா இருக்கீங்களா? ஆமா சா கிடக்குனாங்க. என்ன இங்க வந்து உட்காந்துருக்க? இரியா புருஷன் சொல்றேன். நான் என் பொண்டாட்டிட்டு சொல்றேன். நானும் 4 விசுவாசத்துக்கு போனேன். இது ஒண்ணுதான் இருக்காக்க. இஞ்சி இருங்கோ இஞ்சி இருங்கோ. காலையிலேருந்து கமலாசன் பட்டா போட்டுக்கிறியா? தலைவர் ரஜினி பாட்டை போட சொல்லுமாமா. அப்படியா? தலைவர் ரஜினிகாந்த் பாட்டு போடுறா. காலையில இருந்து வெறும் கமலாசன் பாட்டா போட்டு கொண்டு இருக்க. ஏப்பா நான் ஒரு சத்யராஜ் பாட்டு கேட்கிறேன். அப்புறம் எந்த பாட்டாலும் நீ கேட்டுக்குங்க. எது சத்யராஜ் பாட்டா? எந்த ஊர்ரா நீ? ஏற்கனவே ரஜினி பாட்டு பஞ்சாயத்து போய்க்கிருக்க. பேசாம உட்காந்துக்க பாத்துக்க. சத்யராஜ் பாட்டு கேட்டதுக்கு எந்த வாரத்து வராங்களே. ராம்கி பாட்டுலாம் கேட்டா வெட்டி வாங்கி இருக்கு. நான் ராஜகிரம் பாட்டு கேட்டதுக்கு அடிச்சு விட்டாங்க. எம்புட்டு நேரம் தேறாம பாருமாமா. அதானே இரு வாரேன். தலைவர் 170 படம் நடிச்சிருக்காரு. என்னமா அப்பாச படத்தை தேடின மாதிரி தேடி இருக்க? இரியா இரியா இரியா. இப்ப எப்படி வந்துச்சு? உக்காரியா. பாத்தியா மாப்பிள்ள, சொன்னோன்னே தலைவர் படம் போட்டானா? அதெல்லாம் எனக்கு பயப்படுவேன். என்ன பாத்தியா பாத்தியா? அது கமலாசன் பாட்டு மறுபடியும் திருப்பி போட்டிருக்காங்க. ஏய் இது ரஜினிகாந்த் பாட்டியா? இதுல ரஜினிகாந்த் தான் மெயின் பக்கவத்தியா, தெரியுமா உனக்கு? பக்கவத்தியமா? அந்த தம்புரா ரஜினிகாந்த். இது ரஜினி பாட்டே இல்லையா? இவன் கால இருந்து வேணும்னே உங்களுக்கு இருக்காயா? இருங்க மாறி, ஏதோ மழுக்கிட்டாங்க. பேசிக்கிருக்கேன். உட்காரப்பா. ஏன்டா கத்திக்கிருக்க? என்ன சொன்னி காலையில? என்ன கமலஹாசன் பாட்டு, ரஜினி பாட்டு, அஜித் பாட்டு, விஜய் பாட்டு, எந்த பாட்டையும் போடாத. பொது மனுஷன் இருக்கால, அவன் பேர் என்னப்பா? சிவகுமார் மைங்க 2 பேர் இருப்பாங்கல்லப்பா. அவன் பாட்டுல மூத்த பாட்டை போடுறா. அதானே அதானே போடு. இரு. எப்படியாக்க அந்த நல்ல மனுஷன் எம்பி பாட்டை கேட்க மாட்டாங்க. பொதுவா நாள் பாட்டு போறான். பேசாம பையன் இருப்பேன் இனிமே. டேய் நீ எல்லாம் திங்கிற எலும்புக்கு 8 நாண்டு வச்சாலும் 1 லட்சம் ரூபா மொய் செய்யணும்டா. இதே ஜாக்கெட்டு கிளம்ப பாக்குறியாக்கு? ஏழேமா ஏழே ஏழமா
ஏலேலேம்மா. இவன் கமல் மக பாட்ட போட்டுருக்காயாவே. ஐயாப்பா 50 வருஷம் ஆகி இந்த ரஜினி கமல் சண்டையை நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்களே. படத்துல இறங்குங்க. என்னை எம்பிட்டு காண போய் நினைச்சா இந்த தண்டி ஓட்டர் வாங்கி கொடுத்துட்டு தெளிவா கிளம்பா. நீ செல்லும்னே. எது செல்லுமா ஓட்டுறேன் வேற ரூபா இல்லனே. நொல்லைண்டா 50 ரூபா வச்சிருக்க. 50 ரூபானே. ஆட்டோக்காரங்களாம் நல்லவங்க இருந்தாலே உங்ககிட்ட மாத்தினே. புரியுது போடா. நமக்கு வந்து வாக்கிறாங்க. ஆட்டோவாப்பா ஆட்டோ ஆட்டோ இல்லண்ணே தம்பி ஆட்டோவா ஆட்டோ 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 ஆட்டோவாமா ஆட்டோ ஆட்டோ என்னத்தடா ஆட்ட போற? பொம்பளைய பார்த்து என்ன பேசிக்கிருக்க? நாயே செருப்பு பிஞ்சிரு ஆளு மண்டையும். போன வாரம் சம்பந்தமா பேசிக்க போறோம். சொல்றே எது புரட்டாவா போயிட்டு போன ஒருத்தி சோறாக்க மாட்டாளுங்க. ஹலோ இப்படித்தான் கட்டான். எங்க இருந்தாங்க? என்ன கன்றா இது? சரி பணத்துக்கு தானே. இது என்னது? பெவிக்கால வச்சு என்ன பண்றியா? என்ன ஒட்டிக்கு இருக்க? என்னையா என்னையா விட்டாங்க? அது எதுக்கு வச்சுருக்கேன் தெரியுமா உனக்கு? பேசாம போயா. என்ன பொருள் எதுக்குன்னு தெரியாம என்ன தேவை வச்சுக்கிறேன். இந்த மாலை என்ன? கரெக்டாக கட்டப்பட்டு தெரியுமா? கத்துனா கீழே வந்து இம்புட்டு கடை நீ ஏட்டதா உரியா? ஃபோன் பேயா கூகுள் பேயா? பேயா? ஆ ரொக்கந்த ரொக்கம். இந்த மாலை இந்த மாலை இன்னைக்கு என்ன அவ்வளோ விற்குது? 1 பெருக்கள் 6 சைவரு 2 கழித்தல் இப்படித்தானா? 60 ரூபா. 60 ரூபாயா? நல்ல மாலையா 60 ரூபா தானே? நல்ல மாலையா? அப்புறம் இது என்ன மாலை? இது மாலையா? இந்த மாலையை வாங்கிட்டு போய் செத்தவனுக்கு போட்டா பொணமே எந்திரிச்சு வந்து என் மூஞ்சில எச்சே கட்டி துப்பிடாது? உசலம்பட்டிக்கு ஒன்று எக்கானத்துக்கு ஒன்று வச்சு கட்டி இருக்க ஒட்டி இருக்க. இதுக்கு குஞ்சம் ஒரு கேடு தொலைச்ச வேற வச்சு ஆக்கியிருக்க. மாட்டுக்கு தீவனமா போடுறத 5 10 கொடுத்து வாங்கி உனக்கு ஒரு உதவி செய்யலாம்னு வந்தா 60 ரூபாங்கிற உனக்கு காசே கிடையாது. இந்தயா கட்டுக்கூலி ரெண்டாலும் பூவுக்கு 4 ரூபா கொடுத்துட்டு போயா? இலை வீட்டில் வந்து எடுத்துக்கிடா அவன் பூவியை நாரிங்க பிராடுகாரப்ப. இப்போ என் மாலை என்ன ஒரு எந்த கற்றுக்கிறியா? வாடி போயிருக்கிட்டு வைக்கிறானோ பாடத்தை போக்கி போடுறேன். ஹலோ கமலஹாசன் பாட்டு கேட்குது. இப்படியே வந்துட்டா போலேப்பா. என்ன காத்தாவோட பார்த்ததும் பாசம் தன்னால பொங்குது. ஏய் செட்டு ரிப்பேரு வண்டி ஆன் பண்ணா அதான் பாட்டு படிக்கும். இப்போ வண்டியை க்ளோஸ் பண்ணா தான் பாட்டு நிற்கும். அதை தெரிஞ்சுக்க. நிற்கும் நோத்தாட்டுக்கு வந்ததும் வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சுட்டேல. ஆமாம் கிளம்பி போடி வண்டியை நிப்பாட்டிக்கு வரேன். சும்மா பாட்டா வச்சாண்டு கமல் விட்டு சீடி வெளியே வருவனான்டுதே. எப்போ தகவல் சொல்லி எப்போ வர்றீங்க? அதுக்கு நான் அப்படியே வர முடியும்? சேலையில் ஸ்ரீதேவியா கணக்கா இருக்கு. அவங்ககிட்ட பேச முடியாதுமா. ஏய் உப்ளியா கமலாசா சுருதிகாசன் பக்கத்துல இருறா. கலாண்டி போய் பார்த்துக்கே இருக்கேன். அக்கறதா ராக்கெட்ல இவளுக்காக என்ன எழுதுற? கணக்கு உலகத்தான் இந்த வந்துட்டாங்களே என்னன்னு தொம்பியும் என்ன விட போறாங்களோ. சும்மா கடை. ஏண்டி சுருளி என்னடி பண்ணிக்கிருக்க? ஆத்தாளுக்கு நொச்சியில போட்டு குடிக்க தண்ணி கொடுக்கலான்னு பண்ணிக்கிருக்கேன். உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்திருக்காங்க. வந்து என்னான்னு கேளு. அவங்களாம் வந்து பேசினா பேசுறாங்க, இல்லாட்டி போறாங்க. என்னப்பா கூட பிறந்தீங்க ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றாங்க. ஒரு எட்டு உள்ளே போய் ஆத்தால என்னன்னு பார்க்க மாட்டேன்றாங்களே. என்னவா? 4 வருஷத்துக்கு முன்னாடி வேலுச்சாமி கிழமை செத்தன்னைக்கு ஆரம்பித்த பஞ்சாயத்து. சந்தோஷமா இருந்த குடும்பம் அன்னைக்கு தான் சாணியை கொண்டு எரிஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஏய் நல்லா உச்சந்தல நினைவு ஊத்துறியே, அதை கொண்டாடி என்கிட்ட.
யாரு டைக்காரரு நம்ம வெளிச்சாமியா கமலஹாசன் யாரோ சந்திரஹாசனா 4 வருஷம் ஆச்சு இறந்து அவர் கொட்டுறாரு அவங்க அப்பனு கொட்டாம மாடு சேர்ந்து கிலோ என்ன விலையா 40 ரூபாண்ணே 40 ரூபாயா ஆமாண்ணே ஏன்னா நானே பிறகுல பூ வியாபாரி எங்க அப்பா எங்க வச்சு ஏன்ட்ட வாங்காம ஏன்டா வாங்கினீங்க என் தங்கச்சி தாலி எடுத்தாலும் பரவாயில்ல. சொல்லு உங்க அண்ணன் தம்பி உன் புருஷன் மலை கட்டாங்கடியே கோட்டுல ரெண்டு அவுட் சரிச்சு எப்படி காணா போச்சு ஒன்னே மாதிரி எச்சக்கலசியா எச்ச குடியாரப்பல என்னடி பாக்குற கீழே பொம்மை எங்க அப்பா புலிடா அப்பே செத முழுசா கூட எரியல அன்னைக்கு ராத்திரியே சொத்தை பிடிச்சு கொடுன்னு கிளவிட்டு வந்து மழு கட்டிட்டாங்க. நீ இப்ப வெளியே வரியா என்னன்ற நீ சொல்லுவா கூப்பிட்டுக்கிறீங்க நான் எத்த பக்கம் கோவக்காரன் தெரியாம விட்டுறேன் நீ வெளியே வாத்தா நீ முதல்ல உங்ககிட்ட பேச வேண்டி கிடக்கு வெளியே வா 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 வெளியே எல்லாம் முடிஞ்சு வச்சு நீ பேசி முடிச்சுக்கிடுவோம் நீ முதல்ல வெளியே வாத்தா என்ன வாசிட்டு என்ன கேட்டுக்க இருக்கா பதில் சொல்லாம இருக்கா அதானே கொக்கலத்துக்காரே என்னடி வறுக்கிறவ கவுச்சு வாடை அடிக்குது ஈசலாத்தா எதிர்த்து வீட்டுல இலை விழுந்திருக்கு ஈச வறுத்து திகணுமா உன் புருஷனுக்கு அம்புட்டு நாக்கரைச்சு போச்சு அந்த நாய்க்கு இம்புட்டு வெஞ்சன கிண்ணத்துல வச்சு கொண்டு கடை ஏத்தத்தை பத்தியா என்னடா அதான் பெருசு செத்து போயிட்டார்ல பங்க பிடிச்ச ஆளுக்கு போய் உதவியா கொடு நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நாண்டுக்கு தொங்குங்க இல்லன்னா 4 வேளை என்னத்தையாவது தின்னுங்க எங்க என்னத்துக்கு திங்க சொல்ற புருஷன் செத்து பொட்டை அடிக்கல அதுக்குள்ளேயே தட்டை ஒழிச்சு திங்கிற நீ போய் தின்னு ஏன் புருஷன் ஏன் பொட்டு ஏன் ஜோறு நான் வலிச்சு திம்பேன் அத கேக்குறதுக்கு நீ ஏறா 8 வயசு வரைக்கும் குண்டி கழுவ தெரியாத நாய் நீ என்னதுக்கு என்னைய கேள்வி கேட்கற உங்க குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுங்க முதல்ல என் கணக்கு முடிய எனக்கு டைம் ஆச்சு நான் உனக்கு என்னடா கணக்கு என்ன கணக்கா கட்டி கொடுக்குறப்ப 25 பவுன் போடணும் தானே பேச்சு இப்ப வெறும் 22 பவுன் தானே போட்டுருக்கீங்க மிச்சம் 3 பவுன் அந்த இழுத்துக்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம் 3 பவுன் தானே எடுத்துக்க போட்ட 22 பவுன் கொண்டு கந்து கண்ணில் காட்டிட்டு எப்ப வேணா எடுத்துக்க எது காட்டணும் நகை இவளுக்கு தானே போட்டேன் அடுக்கு கடையில வைக்கிறதுக்காக போட்டேன் நீ அடுகு வச்சு வட்டிக்கு விட்டு பட்டச்சாராயமும் பன்னிக்கறி திங்கிறதுக்கு நான் என்ன என் புள்ளைய கொடுத்து நகையை கொடுக்கணும் அப்ப நான் மருமகத்தை கேட்க கூடாதா ஓ மவளை நீதானே வச்சுக்க எனக்கு வேணாம் என் மவளை நீ யாரா விட்டுட்டு போறதுக்க அவ எனக்கு கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இங்கனே இருக்கட்டும் நீ எல்லாம் உனது கையில பிடிச்சிட்டு தெரியும் அப்பதான் அவ ஆரம்பம் தெரியும் ஐயோ பெரிய மனுஷனே நீ எல்லாம் ஒரு மருமகனை மரியாதை இல்லாம பேசி இருக்கு என்ன இது கேட்க மாட்டேயா பேசாம போடா அவ என்னையவே மரியாதை இல்லாம தான் பேசுவா இதுல ஏன்ட்ட நான் கேட்டுக்கு இருக்க கிழவி பெத்தவங்க சொத்து பிள்ளைக்கு தாங்கிறது நடைமுறை யாருக்கும் எதையும் கொடுக்காம எல்லா சொத்தையும் நீ அனுபவிப்பியா நான் கேக்குறேன் உனக்கு என்னத்துக்கு இனிமேல 6 மாசத்துக்கு ஒரு வீடுன்னு கிடந்தா நாங்க யாராவது ஒருத்தர் கஞ்சி தண்ணி ஊத்த மாட்டோமா என்ன நான் சொல்றது செருப்பு பிஞ்சு போயிடும் கலை கஞ்சி குடிக்கல ஆற சொத்த ஆற கேக்குறத கொப்ப குடிச்சு போட்டு கூத்தியா வீட்டுல படுத்து கிடக்க நான் பனி அரைச்சுட்டு கல்லு செமந்து காய்கறி செமந்து சீட்டு பிடிச்சு தவணைக்கு கொடுத்து சிறுக சிறுக சேர்த்து வச்சதுடா இது இருக்கிற சொத்தைய கொடுத்துவிட்டு இந்த ஊர்ல இருக்கிற என் ஜோட்டுக்காரி மாதிரி இந்த வாசல்ல நான் கைத்து கட்டுல ஓட்டு மருமக கிட்ட கஞ்சிக்கு கிஞ்சிக்கு இருப்பேன் தட்டுவாடி பயலுகளா நான் சாகுற வரைக்கும் என் சொத்தை நான் மட்டும்தே அனுபவிப்பேன் என் இளவு செய்தி கேட்டா இந்த வீட்டுக்கு வாங்க ஏன்னா இந்த விளக்கம் ஒரு பிஞ்சு போயிரும் நாய்கள் எந்திரிச்சு மகனே அன்னைக்கு அசிங்கப்பட்டு போனவங்க கிளவி நல்லது கெட்டது எதுக்கும் செதுக்க மாட்டோம்ட்டான் 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க சரியான கிளவியா அதுவும்
கிளவி எப்ப சாவா பங்கு பிரிக்கலாம்னு நிக்கிறான் ஒரு ஆகாவளி போயில. ஏய் சீட்டை போடுறான். கருப்பா ஐயா 7 ரூபா சுட்டு தான்ப்பா கிடச்சிச்சு, கோச்சுக்கிறாதையா. வெறும் போச்சா கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா கருப்பா செல்வா? ஊருக்கு வந்தியாக்க கூட முது செல்வா, கருப்பேண்டாலே பிராந்தி தானா? ஒரு விசிக்கி, ஒரு ரம்மு சின்னு, ஒரு மிலிட்ரி, ஒரு பீரு, நல்ல சரக்கா வாங்கி கொடுக்க கூடாதா? இல்லை சத்தெடுக்காதரா, சாமி முட வேணாமா நானு. கூட முது சைடிஸ் கூட அமையாது போல தெரியுது. செல்வா, கருப்பனுக்கு ஒரு நல்ல மலையா வாங்கி போடக்கூடாதா? நீ எட்டதாக்க ஏன் இந்த மலைக்கு என்ன இந்த 3 மலைக்கிறியா? கருப்பா நேரடியாவே கேட்டுருவோம். செல்வா, ஒரு 20 ரூபா கொடு. சட்டப்பட வாயை உடைக்க போறேன் மாதிரி நானே. என்ன சாமி முட மாட்டேன் நீங்க குடியா நாய. 20 ரூபா கொடுப்பாங்க வெண்ணைக்கு. போட முத நல்ல மாலை வாங்கி போடுறவனவே கருப்பன் கண்டுக்கிற மாட்டேன். ஓ மாலைக்கு தான் கொடுக்க போறானாக்க. விளக்க ஏத்தி வேண்டிக்கிற வர வட்டாங்க. 20 ரூபா கொடுக்க மக்கள்ல உனக்கு செத்து போங்கடா நீங்களாம் நாண்டுக்கு. அதியா கருப்பா, காலத்துல எங்க ஆத்தால காலி பண்ணியிருந்தேன்னா இவெல்லாம் இந்த பேச்சு பேசுவானா? எத்தனை நாளைக்கு தான் எம்மனை வந்து வாருண்டுவா? இந்த எண்ணெய் வழக்கு அமர்றதுக்குள்ள எங்க ஆத்தால எடுத்துக்கியா? இந்த இடம் ஏமாற்றி கூடாதையா? 7 சிட்டிக்கு வேற 4 நெருங்கி இருக்கு. உன்னையத்தான் மழை கணக்கா நம்பிக்கை இருக்கேன். விட்டுறாதையா? பார்த்து செய். இதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு பங்கு கடா வெட்டி பொங்க வச்சு விட்டுறேன்.